வணக்கம் பார்வையாளர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட 500வது ஆர்டர் தான் இது. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, அரியலூர் மாவட்டத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் உள்ள ஃபேவரட் வெட்டிங் ஹாலுக்கு தான் நம்ம வந்து 500வது நிகழ்ச்சியை நிறைவு பெற வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையோட வைக்கப்பட்டிருக்கு. வாங்க, குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட சிறப்பு ஒரு தொகுப்பை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். இதுதான் அந்த 500வது ஃபேவரட் வெட்டிங் ஹாலோட ரிசப்ஷன். பார்க்கவே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. ஃபேவரட் மஹாலோட என்ட்ரன்ஸ் இதுதான். இந்த பில்டிங்கோட ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்குங்க. ஸ்ட்ரக்சர்னு சொல்லப்போனால் கட்டமைப்பு, இந்த ஃபேவரட் மஹாலோட கட்டமைப்பு ரொம்ப அருமையாக இருக்குது. குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட எம்டி சிலம்பரசன் வந்து கொண்டு இருக்காரு. சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்கிற மாதிரி இருக்குது. இந்த சைடில் போகிற பாதை தாங்க கிச்சனுக்கு போகிற பாதை. எங்கள் குட்லக் கேட்டரிங் சர்வீஸில் எம்டி ஒரு தாங்க. பின்னாடி பச்சை வேட்டி கட்டிட்டு வந்துருக்கிறவர் வந்து குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட அச்சானின்னு சொல்லுவாங்க. என்ன நடந்தாலும் கண்டுக்க மாட்டார். அவர் பாட்டுக்கு வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பார். உங்களுக்கு ஒரு கும்பிடுண்டு. சென்ட்ரலில் உட்காந்துருக்கார் பார்த்தீங்களா, அவர் தான் குட்லக் கேட்டரிங் சர்வீஸுக்கு ஆலமரமே. அவர் தான் சவரிமுத்து. பார்க்க அப்பாவுமே இருப்பாப்ல. ஆனால் இவங்க செய்கிற ஒவ்வொரு டிஷ்ஷும் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் என்ன தான் பேசலாம்னு கண்டுக்க மாட்டாப்ல. அவர் வேலையை பார்த்து போயிட்டே இருப்பாப்ல. பாருங்கள், மண்டபத்தில் ஸ்டெப் மேலே நம்ம ஏறிக்கிட்டு இருக்கோம். அவருக்கு தான் மிஸ்டர் ரூபன். இவரும் ஒரு பெரிய தூண், ஒரு குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட பெரிய தூண். அவங்க பாருங்க, ஃபேவரட் மகாலோட என்ட்ரன்ஸ் தான் இது. உள்ள வாங்க. உள்ளவே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. நான் கிட்டத்தட்ட குட்லக் கேட்டரிங் சர்வீஸோட 500வது ஆர்டர் இங்கே தான் நிறைவு பண்ண வைக்க போகிறோம். பர்டிகுலராக எங்களை தான் சாப்பிடுன்னு சொல்லி இங்கே வந்து கெஸ்ட்டு கேட்டிருக்காங்க. பாருங்கள், மண்டபமே ரொம்ப பார்க்க ரொம்ப ரம்மியமாக இருக்குது. பால்சிலாம் போட்டு ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஒரு ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு இருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்டாருக்கெல்லாம் கேபின் போட்டு ஸ்டார் ஹோட்டல் மாதிரி வச்சுருக்காங்க. எல்லாம் ஸ்டாரோட ஒரு மாயின்னு தான் சொல்ல முடியும். சிவப்பு கம்பளை வச்சு வரவேற்கிற மாதிரி இருக்குது. எல்லாத்துக்கும் ரொம்ப நீட்டாகவும் சுத்தமாகவும் இருக்குது. ஹைஜீனிக்காக இருக்குது. மண்டபமும் ஹைஜீனிக்காக இருக்குது. குட்லக் கேட்டரிங்கோட ஃபுட்டும் ஹைஜீனிக்காக தான் இருக்கும். இந்த மண்டபத்தோட ரெண்ட்டு பார்த்தீங்கன்னா 1,00,000 சொல்கிறாங்க. நாங்கள் வாங்குற அமௌண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75,000 ரூபா. 400 பேருக்கு சமைச்சு கொடுக்குறதுக்கு 75,000 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறோம். நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு எங்கள் ஃபுட்டு நல்லா இருந்தால் நீங்கள் வந்து எங்களுக்கு ஆர்டரை கொடுக்கலாம். ஃப்ரண்ட் ரோ பார்த்தீங்கன்னா சோஃபா போட்டிருக்காங்க. விஐபி வந்து உட்கார்றது கண்டிப்பாக நல்லா இருக்கு. சேரும் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக தான் இருக்குது. கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. குஷன் மாதிரி தான் இருக்குது. டெக்கரேஷனே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணியிருக்காங்க. நல்லா ரொம்ப ரிச்சாக இருக்குது. ரொம்ப அமைதியான முறையில் வேலை பண்ணுறது. ஃப்ரண்ட் ரோ சீஃப் கெஸ்ட் உட்காரங்களுக்காக சோஃபா, விஐபிஸ் ஒன்லி. ஏன்னா நாளைக்கு நடக்க போகிற ஃபங்க்ஷனுக்கு வந்து தமிழ்நாட்டில்
இண்டஸ்ட்ரியிலேருந்து சினி ஃபீல்ட்லேருந்து நிறைய ஹீரோஸ் வரதா சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த விஐபி சோபாஸ்லாம் கிட்டத்தட்ட தளபதி கூட வரதா சொல்லியிருக்காரு. ஆனால் தளபதியோட நாளைக்கு ஒரு பரந்தூர் ஏர்போர்ட் விஷயமா வெளியே போகிறனால அவரால் வர முடியல. அதுக்கு மேலே சிலம்பரசன் வராரு ஆற்காட்லேருந்து.